ஹலோ ஆஸ்பிரன்ஸ், இன்னைக்கு நம்மளோட ப்ரொடெக்டட் ஏரியா சீரீஸ்ல வந்துட்டு we are going to see about ஆரலம் பட்டர்ஃப்ளை சாங்சுரி. அதாவது ரீசெண்டா ஜனவரி 2026ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரலம் வைல்ட் லைஃப் சாங்சுரி which is in கேரளா அதை வந்து ஆரலம் பட்டர்ஃப்ளை சாங்சுரியா வந்து பாத்தீங்கன்னா அதோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான ரீசன் என்ன, அந்த சாங்சுரி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆரலம் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது கேரளாவோட நார்தன் மோஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்க இந்த சாங்சுரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் situated on the western ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸ். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் லொகேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல இன்டென்ஸான சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது அங்கே ரிசீவ் ஆகிறனால உங்களுக்கு செமி எவர்கிரீன்லேருந்து எவர்கிரீன் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டை வந்து ஆரலம் சாங்சுரியில் பார்க்க முடியும். ஸோ ஆஸ்பிரன்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியா. புரியுதுங்களா? ஸோ நேஷனல் பார்க்குக்கு நம்ம ஹையஸ்ட் ப்ரொடெக்டட் ஏரியா ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஆனால் ஒரு க்ரூஷியலான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கும்போது, நேஷனல் பார்க் அப்படிங்கிறது என்டையர் ஹேபிட்டாட்டோட சேர்த்து என்டையர் திங்கை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஆனால் when it comes to வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம வந்து வில் பி டிக்ளேரிங் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கும்போது இட் இஸ் டிக்ளேர்ட் அண்டர் செக்ஷன் 18 ஆஃப் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் சாங்சுரி ஏன் பட்டர்ஃப்ளை சாங்சுரியா இவங்க மாற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது கிட்டத்தட்ட 266 ஸ்பீஷிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை வந்துட்டு நம்ம இங்கே பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அது எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா கேரளாவோட 80% பட்டர்ஃப்ளை டைவர்சிட்டிக்கு நம்ம அங்கே வந்து பார்க்க முடியும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த ரீஜனோட ஹைட்ராலஜி பார்க்கும்போது சீன் கன்னிப்புழா அப்படின்னு ஒரு ரிவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த சீன் கன்னிப்புழா ரிவருக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இட் இஸ் க்ளோஸ்லி லொகேட்டட் நியர் பிரம்மகிரி ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ். ஏன்னா பிரம்மகிரில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா காவிரி ஒரிஜினேட் ஆகுது. ஸோ அது பக்கத்துல தான் இந்த ஒரு பர்டிகுலர் சாங்சுரியை வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த பர்டிகுலர் சாங்சுரி அப்படிங்கிறது ஸ்லெண்டர் லாரிஸ் அப்படிங்கிற ஒரு மேமலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவாங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேமலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சாங்சுரியில் நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி ட்ரைபல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பனியன் ட்ரைப்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காட்டுநாயக்கன் ட்ரைப்ஸ், இந்த மாதிரி ட்ரைபல் பீப்புளுமே நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துட்டு பார்த்துருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் முக்கியமான கான்செப்ட் என்னன்னா மட் பெட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இந்த மட் பெட்லிங் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஜனவரி பிப்ரவரி சீசன்ல இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா, இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் ஒன்னா அக்ரிகேட் ஆகி இது என்ன பண்ணும் அப்படின்னா, அங்க இருக்க அந்த சேரு மாதிரி இருக்க பகுதிகளில் வந்துட்டு ஒன்னா காங்கிரிகேட் ஆகி அந்த பர்டிகுலர் அந்த சேரு இடத்துல இருந்து வைட்டல் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டரை வந்து சக் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் மட் பெட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆரலம் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது கேரளால இருக்க நார்தன் மோஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. அதை வந்து பட்டர்ஃப்ளை சாங்சுரியா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸ்லெண்டர் லாரிஸ் அப்படிங்கிறது இருக்கு, முக்கியமான ட்ரைபல் பீப்புள் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சீன் கன்னிப்புழா ரிவர் அப்படிங்கிறது இங்க ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது நம்ம முக்கியமான ஃபேக்ட்ஸா இந்த பிலிம்ஸ்க்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்ல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.